மேஷராசிக்காரங்களுக்கு வந்து இவ்வளோ நாளும் வந்து குரு வந்து 5ஆம் இடத்துல இருந்து நிறைய நன்மைகள் நடக்கும்னு எதிர்பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து அஷ்டமத்தில் சனி இருந்ததுனால குருவும் ராகுவோட சேர்ந்ததுனால எல்லா காரியங்களும் தடையும் வருமானத்தினுடைய தடையும் வந்து ஒரு கண்டினியூஸாக அவங்களுக்கு வந்து ஒரு வருஷமாக பாதிப்பு அதிகமாகவே இருந்திருக்கு. அப்படி பார்க்க போனீங்கன்னா இந்த குறைஞ்சது கடைசி இந்த 3 மாதம் மேஷராசிக்காரங்களை நிறைய வாட்டிருக்கு. இப்போ அந்த மேஷராசி குரு வந்து 6ஆம் இடம் வரப்போ பொது பலன்களில் பெரும்பாலும் வந்து ஒரு பயப்படக்கூடிய ஒரு விஷயமா எழுதுகிறாங்க. அப்படி மேஷராசிக்காரங்களுக்கு 6ல் குரு வர்றதுனால பெரும்பாலும் எந்த பாதிப்பும் இருக்காது. ஏன்னா அவருடைய பார்வை வந்து தனஸ்தானத்தில் விழுறதுனால 9ஆம் பார்வை, அதே மாதிரி 7ஆம் பார்வை 12ஆம் இடத்துல அவங்களுடைய பார்வை விழுறதுனால அவருக்கு வந்து பெரும்பாலும் அவங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சர் செலவுகள் கம்மியாகி வராத கடன்கள் இல்லை பண வசூல் அப்படி இல்லை பண வரவுகள் ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் அவங்களுக்கு வார்னிங், அதாவது நம்மளை வந்து என்ன அவங்களுக்கு வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறோன்னா அவங்க வந்து பெரும்பாலும் இந்த லிட்டிகேஷன்ஸு இல்லை யாரு கூட வந்து அதாவது சண்டை போடாமல் இருக்கிறது, முடிஞ்ச மட்டும் ஒரு கன்ஃப்ளிக்ட் வராமல் ஒரு பீஸ்ஃபுல்லாக எல்லாத்தையும் நடத்துக்கிற ஒரு சுபாவமாக ஏற்படுத்திக்கிறது நல்லது. அப்படி அவங்களுக்கும் மீறி பழைய விஷயங்களால் இல்லை இதுக்கு முன்னாடி செஞ்ச விஷயங்களால் வர ஒரு தடையோ இல்லை ஒரு பிரச்சனையோ சமாளிக்கிறதுக்குன்றது நம்மளுடைய பரிகாரங்கள் வந்து எப்பவுமே யாருமே எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரங்களாக இருக்கணும். எப்படின்னா நம்மளுக்கு முதல்ல வந்து சூழ்நிலை கெட்டு போகிறப்போ தான் விதியும் கெட்டு போகிறது. ஸோ பெரும்பாலும் மேஷராசிக்காரங்களுக்கு ஃபஸ்ட்டு வார்னிங்கன்னா முடிஞ்ச மட்டும் எல்லாருக்கூடவும் வந்து சண்டை போடுறது, லிட்டிகேஷன்ஸை தவிர்க்கவும். 2வது பார்க்க நபர்கள் வந்து கான்ட்ரவர்ஷியலாக இல்லை பார்த்து செயல்படுறது, ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், அப்புறம் வந்து அவங்களுடைய ஒரு சட்ட ரீதியான சிக்கல்கள் வராதபடி நடந்துக்கிறது ரொம்ப உத்தமம். அதுக்கு அடுத்த கட்டம் பார்த்திங்கன்னா வழிபாடு. இப்போ வழிபாடுன்னா எல்லா மதத்துக்கும் இருந்தாலும் நம்ம அஸ்ட்ராலஜின்னு வரப்போ பெரும்பாலும் நம்ம ஹிந்துயிசத்தை நாடி தான் நம்ம ஜோதிடத்தை சொல்கிறதுனால மேஷராசிக்காரங்க முடிந்த மட்டும் அவங்களுக்கு வந்து செவ்வாய்க்கிழமையிலையோ சனிக்கிழமையிலையோ ஈஸ்வரன் கோவிலுக்கும் ஆஞ்சநேயர் கோவிலுக்கும் போயிட்டு வர்றது நல்லது. மேஷராசியில் வந்து அஸ்வினி நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாகவே அஸ்வினிக்கு வந்து ஒரு சக்தி உண்டு. அது என்னென்னா அவங்க டாக்டராக இல்லைன்னா கூட அவங்க கையால் ஒருத்தருக்கு வந்து மாத்திரை எடுத்து கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு க்யூர் ஆகிடும். ஏன்னா அஸ்வினியினுடைய அதிதேவத்தை 2மே வந்து அஸ்வினி தேவலை செலிஸ்டியல் டாக்டர்ஸ் அப்படின்வாங்க, சொர்க்கத்தில் இருக்கிற டாக்டர்ஸ் அப்படின்வாங்க. அஸ்வினியில் ஒருத்தர் பொருந்து டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக அவங்க அந்த ஊரில் ஃபேமஸாக இருப்பாங்க. நேச்சுரலாக ஒரு ஹெல்த்தி பாடி இருக்கிற அஸ்வினி நட்சத்திரத்துக்கு வந்து அவங்களா தவறு செஞ்சால் தான் இந்த கோச்சாரத்தில் குரு மாறினாலோ ஏதாவது வந்து ஒரு பின்னடைவு வரையுமே தவிர மற்றபடி ஓரளவுக்கு தி கண்டக்ட் தெம்செல்ஸ் இன் அ பெட்டர் மேனர். அண்ட் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு மற்ற மேசராட்சி நட்சத்திரத்தை விட ரொம்ப அருமையாக இந்த நேரம் வந்து இந்த குரு மாற்றம் வந்து அவங்களுக்கு இன்னும் ஒரு ஃபேவரபுளாக செயல்படக்கூடிய ஒரு டைமாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா அஸ்வினிக்கு அடுத்தது பரணி நட்சத்திரம். பரணி வந்து ஒரு பேசிக்கலி ஒரு சீக்ரெட் என்னென்னா அது யமனுடைய நட்சத்திரம். ஸோ பரணி அப்படின்னு பிறந்தாலே ஒரு 4 பேர் புணக்குவியல் அப்படின்வாங்க. அந்த பிணம் வந்து ஒரு 20-30 புணம் வந்தால் கூட தைரியமாக நின்று ஃபேஸ் பண்ணக்கூடிய ஸ்டார் வந்து பரணி. ஸோ பார்ன் லீடர்ஸ், எனிபடி பார்ன் இன் பரணி வில் பி பார்ன் லீடர்ஸ். அண்ட் எஸ்பெஷலி ஒரு போலீஸோ மிலிட்ரி இந்த மாதிரி சர்வீசஸில் இருந்தாங்கன்னா ரொம்ப ஒரு ஃபேமஸ் ஆஃபீஸர்ஸாக இருப்பாங்க. அவங்களுக்கு இப்போ இந்த குரு 2ஆம் இடம் இதெல்லாம் பார்க்கறதுனால ஓரளவுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருந்து பண வரவும் நல்லாயிருக்கும். முன்ன சொன்ன மாதிரி மேஷராசி நம்ம 6ஆம் இடத்துல குரு வந்தாலும் இது அருமையாக அமையும். பட் இந்த ஜனவரி மட்டும் அவங்களால முடிஞ்ச மட்டும் ஒரு சிவன் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை அமையும். கிருத்திகை நட்சத்திரம் வந்து இயற்கையாக அவங்களுக்கு வார்னிங் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா சாப்பாடு ஒழுங்காக டைமுக்கு சாப்பிட்ற பழக்கம் இருந்தால் கிருத்திகைக்கு வந்து ஒன்றும் வராது. இல்லைன்னா கண்டிப்பாக ஸ்டமக் ரிலேட்டட் டிசார்டர்ஸ் எந்த கிருத்திகை நட்சத்திரம் இருந்தாலும் வயிற்று வலி வராத ஒரு நட்சத்திரமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா தட் இஸ் த ஃபஸ்ட் டிசார்டர் ஃபார் கிருத்திகை. மற்றபடி வந்து அவங்களுக்கும் மேஷராசிக்கு வரா மாதிரி எல்லா விதமான தடைகள் இவ்வளோ வருஷம் எனக்கு இந்த 2 இயர்ஸ் இருந்தது போய் ஒரு கேஷ் ஃப்ளோ, ஒரு பண வரவு வர ஒரு அருமையான நேரம் இது.